பேசிட்டு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அறிவிப்பு குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அது முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கிறதா என்பது குறித்து பேசும்போதுதான் நம்ம மணி நேசன் பிம்ப அரசியல் குறித்த ஒரு கேள்வி எழுப்பினாரு. அதனுடைய தொடர்ச்சியாகவும் பார்க்கலாம். நீங்க அது ஒரு மிகைப்படுத்தலோட ஒரு அப்ரோச்சா அது இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. தீபாங்கிற ஒரு நீங்க ஒரு தனிநபர், அரசியலுக்கு மிக புதியவர், கூட்டம் வருது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தேர்தலில் நிக்கிறதும் வாக்குகளை பெறுவதும் என்பதும் வேறு வகையான ஒரு நிச்சயமாக வேறு வகையான அரசியல் தான். ஆனா ஓட்டிங் பேட்டர்ன், ஓட்டிங் பிஹேவியர் ரெண்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஓட்டிங் பேட்டர்னை நான் ஸ்டடி பண்ணி சொல்லும்போது இந்த 88% இருப்பதற்கு வாய்ப்பில்லை, அது குறையும். நான் 77% மதிப்பிடுறேன். ஆனா ஓட்டிங் பிஹேவியர் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு எமோஷனல் ஓட்டர்ஸ். அதை தான் இங்க நீங்க முக்கியமா கவனத்தில் எடுக்கணும். அப்படி கவனத்தில் எடுக்கலன்னா இப்ப எமோஷனல் ஓட்டர்ஸ்னா எதிர்க்கட்சிகள்லாம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க. நான் இப்படி கேக்குறேன், அதிமுக ஆட்சிக்கு எதிராக பெரிய ஒரு இது இருக்கு அப்படின்னா அந்த எமோஷன் தான் நாங்க வேலை பார்க்கறோம். கேம் வந்து நீங்க ஒன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கங்க. திமுக இந்த இடத்துல ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திமுக வந்து ஜெயிச்சிட்டாங்க, அதிமுக 2வது இடத்துக்கு வராங்கன்னா இதுல ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு எந்த முக்கியத்துவமே கிடையாது. அது அப்படி பைபோலார் பாலிடிக்ஸ் ஒண்ணுமே இல்லாம ஆக்குறீங்க. அத இல்ல அது பைபோலார். நான் முடிக்கிறேன். ஏன்னு நான் சொல்றேன், அது அகைன் திமுக திமுகங்கற பைபோலார் பாலிடிக்ஸ். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க உங்க தத்துவார்த்த அரசியல் அதுக்கான இடம் இல்லன்றேன். இல்ல நான் வரேன். இப்போ நான் என்னோட கேள்வி நான் ரொம்ப எளிமைப்படுத்துறேன். பாஜக 2016ல 2.5% வாக்கு வாங்கியிருக்காங்க. நிச்சயம் அவங்க அதுல இருந்து ஒரு சதவீதத்தை கூட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் ஆசிஃப் நவ் ஏதாவது ஒரு ட்ரெண்ட் இருக்கா? ஏதாவது ஒரு கட்சியை நோக்கி இந்த இது போறதுக்கு இருக்கா? நான் என்ன சொல்றேன்னா, இந்த திமுக அதிமுகங்கிற இருதுருவ அரசியலை தாண்டி தீபா கிட்ட தான் இப்போதைக்கு நான் ஒரு கிராவிட்டியை பாக்குறேன். அந்த கிராவிட்டி என்ன பண்ணும்? அதான் என்னோட கேள்வி. என்ன சொல்றேன், அந்த கிராவிட்டி என்ன பண்ணும்? அது யாரை டேமேஜ் பண்ணும்? அதுதான் என்னோட கேள்வி. இந்த சயின்டிபிக்கா திங்க் பண்றோம்ல, அதெல்லாம் விட்டுருங்க. நான் வந்து பிராக்டிகலா பேசணும்னா, பிராக்டிகலா என்னன்னா, எல்லா கட்சிகளுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த வெற்றிடம் தவிர ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய ஒரு ஆளுங்கட்சி ஊழல் செய்த காரணத்தினால அதனுடைய தலைவர்கள் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதை மையமாக வைத்துத்தான் இந்த தேர்தல் நடக்கும். இன்னொரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த கட்சியின் மீதும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இன்னைக்கு மாறி இருக்கின்ற சூழ்நிலையில உறுதியாக மற்ற கட்சிகள், இந்த இரு திராவிட கட்சிகளுமே இது போன்ற தமிழகத்துல ஊழல், லஞ்சம், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லி அந்த மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சி செய்வார்கள். மக்கள் விழிப்புணர்வு பெறுவார்களா என்பதை அந்த தேர்தல் களத்துல நாம பார்க்கணும். இதுதான் பிராக்டிக்கலா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுல சயின்டிபிக்கா கிராவிட்டி இருக்காலாம் எனக்கு தெரியாது. நான் அதுக்குள்ள போக விரும்பல. பேராசிரியர் சொன்ன பிம்ப அரசியல் அந்த வார்த்தையை ஒட்டி தான் நான் பேச விரும்புறேன். திருமதி தீபா அவர்களுக்கு கூட்டம் கூடிச்சுன்னு சொல்லி சகோதரர் பெருமாள்மணி சொன்னாரு. அதுக்கு காரணம் அன்றைக்கு இருந்த சூழ்நிலை. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா அவர்கள் நியமிக்கப்பட்டதனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களுடைய தொண்டர்கள் மாண்புமிகு அம்மாவினுடைய அண்ணன் மகள் என்கின்ற அந்த ஒரு கரிஸ்மாவோட அவர்களை சென்று சந்தித்தார்கள். அங்க கூட்டம் பெரிய அளவிலே கூடியது. ஆனால் சமாதியில போய் பாத்தீங்க, நீங்க ஏற்றுக்கொண்ட தலைவரே சமாதியில போய் தீபாவை சந்திச்சதை நீங்க மறந்துட கூடாது. சமாதியில சந்திச்சாங்க, ஆரத்தி எடுத்தது எல்லாமே இருக்கு. நீங்க போய் வரவேற்றீங்க. யாரை போய் பார்க்கிறது, யாருக்காக யார் காத்திருந்தாங்க அப்படிங்கறது நீங்க பார்க்கணும். சமாதியில் சந்தித்த அந்த சந்திப்பின் போது நான் நேரலையிலே இதே புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் இருந்தேன். இதே அண்ணன் கார்த்திகை செல்வன் என்ற கேள்வி கேட்டார். இது என்னன்னு சொல்லி, அது எதிர்பாராதமான ஒரு சந்திப்புன்னு சொல்லி நான் பதில் சொல்லி, யாருக்காக காத்திருந்தாங்க? காத்திருக்கலாம் இல்ல, என்ன எதிர்பாராத ஊடகங்களுக்கு செய்தி வழங்கப்பட்டது. அதெல்லாம் பேசி முடிச்சு அடுத்த கட்டத்துக்கு அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து தீபாவுடைய வந்த கூட்டம் இப்ப இல்லங்கறீங்க. இல்ல ஆமானே, அதான் முடிச்சிரேன் நானே. அதாவது எப்படின்னா, அப்போ இருந்த அந்த சூழ்நிலை, தீபா அவர்களை சென்று சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கு ஏற்பட்டது. காரணம் திருமதி சசிகலா அவர்கள் மீது இருந்த ஒரு அவநம்பிக்கை, வெறுப்பு, எது வேண்டாமல் சொல்லிக் கொள்ளலாம், வார்த்தை எது வேண்டாமல் சேர்த்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த சூழ்நிலை மாறி இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு வெளியே அந்த தலைமையை ஏற்றுக்கொள்ளாமல் இது ஒரு குடும்ப அரசியலாக இது தொடர்ந்து விடக்கூடாது, இந்த கட்சியும் இந்த அரசாங்கமும் மாண்புமிகு அம்மாவினுடைய எண்ணத்திற்கு ஏற்றபடி நடைபெறவில்லை, எனவே வெளியே வர வேண்டும் என்று வந்ததுக்கு பிறகு நேற்று நடந்த உண்ணாவிரதத்திலே கூட ஆர்கே நகர் தொகுதியை சார்ந்த தீபா அவர்களை சென்று சந்தித்த அதே உறுப்பினர்கள் இங்கே வந்து மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து, நாங்கள் உங்கள் பின்னால் இருக்கிறோம், நிச்சயமாக நீங்கள் முன்னெடுத்து செல்லுங்கள் இந்த கட்சி என்று சொல்லி அந்த கூட்டத்தில் மேடையில் ஏறி பேசினார்கள். சோ அது போல ஒரு சூழ்நிலை இருக்கிற போது தீபா அவர்கள் இந்த தேர்தல் பொறுத்தவரை யார் வேணாலும் நிக்கலாம், யார் நிக்க கூடாது, ஆதரவு யார் அளித்தாலும் ஏற்பேன்ங்கறாங்க. நீங்க ஆதரவு அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல நீங்களே போட்டியிடுவீங்களா? இல்ல, நிச்சயமாக நாங்கள் போட்டியிடுவோம். அதுல இந்த ஆர்கே நகர் தொகுதியிலே நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலே இரட்டை இலை சின்னத்திலே நாங்கள் நிச்சயமாக போட்டியிடுவோம். இதாங்க இப்ப பிரச்சனை. இன்னும் சேர்த்து கேட்டுருங்க. அவங்க கிளவரா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, சசிகலா அணி அப்புறம் திமுக இந்த ரெண்டு பேரை தவிர யார் ஆதரவு கொடுத்தாலும் நான் ஆதரவு எடுக்கிறேன்றாங்க.
இது ரொம்ப முக்கியமானது. இந்த 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 ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்தளவு தீபா ஸ்டேட்மெண்ட் இவ்வளவு அழுத்தமா பேசுறதே எனக்கு இது ஒரு மாதிரி சிறுபுள்ளத்தனமா இல்லையா? திமுக போய் அண்ணா, திமுகவுக்கு இல்ல, ஆதரவு அவங்க கொடுக்குது ஸ்டேட்மென்ட் தானே அப்படிங்கிற- ஏங்க, நான் அவங்க ஸ்டேட்மென்ட் தானே நான் சொல்றேன். ஏங்க, தயவு செய்து நான் அண்ணா, சொல்றேன். தமிழ்நாடு முழுக்க அவங்களுக்கு ஒரு பேனர் நிமிஷம். வச்சிருக்காங்க. நீங்க அதை கணக்குல எடுக்கணும். பெருமாள் மணி என்ன, ஓகேங்களா? நீங்க பேசுற வரைக்கும் நான் மரியாதை கொடுத்துட்டேன். என்ன பேச விடுங்க. அதாவது தீபா போய் திமுக ஆதரவு எல்லாம் நான் ஏற்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளவு பெரிய அங்கீகாரம் தமிழ்நாட்டில் இருக்கா? அரசியல்ல இது இப்படி ஒருத்தரை இந்த தள்ள மாதிரியான முடியுமா? ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல எடுத்து தயவு செய்து நான் சொல்றேன். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யார் வேணாலும் சொல்லலாம், நான் கூட சொல்லலாம், அண்ணன் கூட சொல்லலாம். பட் வேலிடிட்டி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்கு. அதுதான் நம்மள மாதிரி உள்ளவங்க மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட நம்ம பேசும்போது அந்த வேலிடிட்டி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்து தான் நம்ம பேசணும். எல்லாரும் இந்நாட்டு இல்ல மன்னர்கள் ஜனநாயகத்துல எல்லாரும் மன்னாட்டு மன்னர்கள் எல்லாரும் பேசுறதுக்கு நம்ம பேச சொல்லிட்டு இருக்க முடியாது. திமுக போய் அப்படிலாம் தகுதி இல்ல, இல்ல, நான் தகுதி மக்கள் தான் சொல்றேன். தீர்மானிப்பாங்க. நான் தகுதிங்கிற இடத்துக்கு தகுதி வரல. தகுதியுமே மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. ஒண்ணு நான் சொல்றேன். தகுதியுமே கேட்டனால திராவிட இயக்கமே பிறந்ததுங்க. நான் ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சாதாரண மனிதனையும் மதிக்கக்கூடிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறது. அந்த வகையில் நான் தீபாவை அவர்களை நான் குறைத்து மதிப்பிடவோ இல்லை அவரை புறந்தளவோ நான் அதை பற்றியெல்லாம் பேசவில்லை. ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் அவ்வளவு வேலிட் ஸ்டேட்மெண்டா? இதை கேட்கும் போது ஒரு மாதிரி சிரிப்பா இல்லையா சார்? தயவுசெய்து நீங்க அப்ப ஏன் சார் பைலைன் போடுறாங்க? எல்லா சேனலும் பைலைன் போடுறாங்க. இல்ல இல்ல, அப்ப சிறுபிள்ளைத்தனமா இருந்தா ஏன் பைலைன் வருது? நான் தான் கேக்குறேன். இல்ல அவர் என்ன சொல்றாரு? இல்ல திரு மணி, இப்ப என்னன்னா ஒரு செய்தியாக அவர் பேசுவது வருவது என்பது வேறு. அவர் என்ன சொல்றாரு, விவாதத்துல ஒரு ஒப்பீனியன் மேக்கிங்ல இருக்கிற இடத்துல ஒருத்தர் இதை குறிப்பிடும் போது அதற்கான வேலிடிட்டி இருக்காங்கிற கேள்வியை அவர் எழுப்புறாரு, உங்கள்கிட்ட எழுப்புறாரு. ஒரு அரசியல் விமர்சகரா நீங்க இந்த விஷயத்தை முன்வைக்கிறீங்களே, அதுக்கு வேலிடிட்டி இருக்கா? ஒரு செய்தியா போறது வேறு, ஒப்பீனியனா கிரியேட் பண்றது முதல்ல இருந்து அதான் சப்ஸ்டான்ஷியேட் பண்ண விரும்புறேன். அவர்கள் எவ்வளவு வாக்கு வாங்கினாலும் அது அதிமுகவினுடைய வாக்கு என்று மட்டும் இருந்தால் ஆபத்தில்லை. ஆனால் பொதுவான வாக்காளர்கள் அவர்களுக்கு வாக்களிப்பா. இந்த மொபைல் ஓட்டு இருக்கு இல்லீங்களா? நீங்க தமிழ்நாடோட ஓட்டிங் ட்ரெண்ட் எப்படிங்க இருக்கு? திமுக அதிமுக எப்படி மாறி மாறி வந்தாங்க? இங்க இருந்து மொபைல் ஆகி போயிட்டு தான் ஓட்டு போடுறோம். ஒரு நகர்வு வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தானே திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி மாத்தி மாத்தி கொண்டு வராங்க. அப்படி நகரக்கூடிய வாக்குகள் தீபாவை நோக்கி நகர்மையானால் முடிவுகள் எப்படி இருக்கும்? தீபா பக்கமே திரும்ப திரும்ப கொண்டு போயிட்டீங்க. இல்ல திரு இவர் பாபு முருகல் சொல்ற ஒரே விஷயம் தாங்க, ரெட்டை இலையில நாங்க நிக்கிறோங்க, எங்களுடைய வேட்பாளர் நிக்கிறாரு அப்படிங்கிற போது அது அதிமுகவுக்கு பெரிய ஒரு அழுத்தமா, அங்க ஒரு குழப்பத்தை உருவாக்காது. நான் கேக்குறேன், எப்படி அவங்க நிக்க முடியும்? தேர்தல் கமிஷன் எங்களுக்கு துணை இருக்கும். இல்ல 11 எம்எல்ஏ வச்சிட்டு இருக்காங்க. நாங்க 122 எம்எல்ஏ வச்சிட்டு மெஜாரிட்டி சட்டமன்றத்துல 35 எம்பி விட்டுட்டீங்களா? இருங்க, 122 எம்எல்ஏ 135 எம்பி இங்க கணக்கு வராது. அதாவது சட்டமன்றத்துல நாங்க எங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிச்சு காட்டி இருக்கிறோம். கட்சியில பொதுக்குழு எங்கள் பக்கம் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். இவ்வளவுக்கு பிறகு எங்களுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க இவங்களுக்கு ஒரு கொலை நடக்குது, ஒரு திருட்டு நடக்குது, ஒரு கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் போனா போலீஸ் ஸ்டேஷன்ல ஆள் இல்ல. எங்கடா போலீஸ்னு கேட்டா எம்எல்ஏ பின்னால 20 பேர் பின்னால போலீஸ் சுத்துறன்னு சொல்றான். இன்னைக்கு எம்எல்ஏக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. பொதுமக்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. நான் கடந்த ஒரு வாரமா எப்படி இது மக்களுடைய விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம் எல்லா மாவட்டத்தும் போய் இவங்க சொல்றாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் போறாங்க. எல்லாருமே தொகுதிகளுக்கு போய் மக்களை சந்திச்சு ஒரே ஒரு அரசு விழா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தவிர்த்து வெளியில நடத்தினதா சொல்லுங்க எனக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரே ஒரு அரசு விழா இப்ப இந்த சமீப நாட்கள்ல மக்களை எங்கேயாவது வெளியில நடந்திருக்கா எனக்கு சொல்லுங்க. அதைத்தான் சொல்ல வரேன். இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்துல சட்டம் நீதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு சி.வி. சண்முகம் அவர்கள் ஒரு நாளைக்கு 4-5 கூட்டங்களை போட்டு கடந்த 3 நாட்களாக அவரோட நான் போயிருக்கிறேன். வழி நெடுக மக்கள் படாசு வெடிச்சு அவருக்கு சால்வை போட்டு வரவேற்பு கொடுக்கறாங்க. கட்சி விழா இல்ல பேராசிரியர், செஞ்சில நடந்தது. நம்ம உங்க ஊர்லயே சொல்றேன், செஞ்சில நடந்தது ஒரு மண்டபத்துல நான் தான் சொல்றேன். இல்ல விழுப்புரம் மாவட்டம் அது பிரச்சனை இல்லைங்க. இப்ப எனக்கு கேள்வி இல்ல என்னோட கேள்வி நேரடியா என்னோட கேள்விங்கிறது, இன்னைக்கு இந்த தேர்தல் நடக்கிற இந்த சூழல்ல நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க, பல்வேறு பிரச்சனைகளை தமிழகம் எதிர்கொண்டிருக்கிறது. அது வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்பட்டதுல தொடங்கி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற சட்டம் ஒழுங்கு, ரேஷன் கார்டுல பிரச்சனை, இப்படின்னு பல கடைகள்ல பொருட்கள் கிடைக்கலன்னு பல குற்றச்சாட்டுகளுக்கு இடையில இந்த அரசு உங்களுடைய நம்பகத்தன்மையை ஆர்கே நகர்ல நிரூபிக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கும் நான் கேட்கிறேன். பிரகாசமான இதெல்லாம் பிரச்சனையாளாக உங்களுக்கு தெரியலையா? அதைத்தான் சொல்ல வரேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் 2016 ஆட்சி அதிகாரத்துக்கு எதற்காக வந்தார்கள்? அவர்கள் செய்த மக்கள் நல திட்டங்களுக்காகவும் அமைதி வளம் வளர்ச்சின்னு சொல்லி அந்த ஒரு குறிக்கோளுக்காக அவர்கள் மறுபடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு மக்கள் அமர்த்தினார்கள். இன்றைக்கு அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே 5 கையெழுத்துக்களை போட்டாங்க. 5ம் அவங்க தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி.
அந்த விவசாய கடன் நீக்கிறதுல இருந்து, அதே போல வந்து இந்த மின்சாரம் வந்து நெசவு தறிக்கும் விசைத்தறிக்கும் கொடுத்ததுலேருந்து, இப்படி வந்து 5 கையெழுத்துக்களை சிறப்பான 500 மதுக்கடைகளை மூடுறது செஞ்சாங்க. இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு? அம்மா அறிவிச்ச தேர்தல் அறிக்கையில அந்த பெண்களுக்கு வந்து ஸ்கூட்டி 50% வந்து கன்செஷன்ல கொடுக்குறாங்க. இருங்க இல்ல அதையும் சேர்த்து பேசணும். ஆமா, பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றாரு. வேட் வரி உயர்த்தினதா இல்லையா? மாநிலங்கள அதிகமான வேட் தமிழ்நாட்டுல எடப்பாடி புள்ளி விவரங்கள் 34% எங்கேயுமே கிடையாது. 27% நீங்க இந்த வரி உயர்வை நியாயப்படுத்தி மக்கள் ஏத்துக்கிறாங்கன்றீங்களா? இங்க ஏற்கனவே வந்து நாங்க வந்து வார்தா புயலுக்கு நிதி கேட்கறோம், 1 பைசா வரல. இந்த இது வெள்ள நிவாரணத்துக்கு கேட்கறோம், 1 பைசா வரல. ஆனாலும் கூட வறட்சி நிவாரண நிதியாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2247 கோடி ரூபாய் இவ்வளவு நிதி நெருக்கடியிலும் வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதே போல இங்க வந்து மீனவர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்றதுனால 30,000 பேர் பேச போறோம். இல்ல அத பேச போறோம். அது பேசலாம். நான் சொல்லி முடிச்சறேன். இந்த அளவுக்கு மக்களான அரசாக இருக்கிற போது அம்மா வழியில இந்த அரசு அரசாங்கம் வருமானத்தை பார்க்க கூடாது. ஆதரிக்காமல் போவார்கள். நம்ம அத பத்தி தான் பேச போறோம். அடுத்து பாராளுமன்றம் இன்னைக்கு நடந்தது. முதல் நாள் கூட்டம். இந்த கூட்டத்துல அதிமுக பல்வேறு விஷயங்களை எழுப்புவோம் அப்படின்னு தொடர்ந்து உங்க எம்பிக்கெல்லாம் நம்பிக்கை கொடுத்தீங்க. இன்னைக்கு நோட்டீஸ் கொடுத்து நான் கேக்குறேன். அவர் என்ன பேச விடனா நான் அவரை பேசவே விட மாட்டேன். இல்ல அது இப்ப நீங்க அது வந்து பிரச்சார கூட்டத்துல பேசுறீங்களே. இல்ல கருத்து இருந்தா கருத்துக்கு பதில் கருத்து தாங்க சொல்றாரு. ஏன்னா நடுவுல குறுக்கு சால் ஓட்டுறது ஒரு குறுக்கு நீங்க ஏற்கனவே அது காலையில நீங்க வந்து இல்ல வேல்முருகன் பாபுமுருகன் அவர் பேசி முடிக்கட்டும். என்னோட முக்கியமான கேள்வி என்னன்னா, நாடாளுமன்றத்தில் முக்கியமான இந்த பிரச்சனைகள் எழுப்புவோம்னு சொன்னீங்க. இன்றைக்கு முதல் நாள் கூட்டம் நடந்தது. சசிகலா அவர்களை ஆட்சி பொறுப்புக்கு அழைக்கவில்லைன்னு நாடாளுமன்றத்தில் எவ்வளவு பெரிய ஒரு அமளியோ அல்லது பெரிய அழுத்தத்தையோ கொடுத்தார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அது போன்ற ஒரு அழுத்தம் இன்றைக்கு மக்கள் பிரச்சனைகளுக்கு கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். நேர்பட பேசி தொடர்கிறது. நான் திரு தீரன் உங்கள்கிட்ட இடைவேளைக்கு முன்னாடி கேட்டிருந்தேன். பாராளுமன்றத்தில் இன்னைக்கு வந்து 2 முக்கியமான பிரச்சனைகள், இதுக்கு வந்து நாங்க நோட்டீஸ் கொடுக்கிறோம் அப்படிங்கிற அளவோட நிறுத்திக் கொள்றதுங்கிறது தான் உங்களுடைய மக்கள் மீதான அந்த ஒரு அக்கறை அப்படின்னு எடுத்துக்க வேண்டியிருக்கா? எங்க பாராளுமன்றத்தில் நோட்டீஸ் கொடுத்தாங்க. எல்லா பிரச்சனைக்கும் அப்படிதான் இருந்தமா. நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு கேட்டேன், நீங்க ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை என்போது உங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அந்த எதிர்வினை எப்படி இருந்துச்சு? இல்ல அது வேற இது வேற. அது வேற இது வேற. அப்ப எது உங்களுடைய முக்கிய விஷயமா இருக்கு? உங்களுடைய ஆட்சிங்கிறது முக்கியமா இருக்கா அல்லது மக்களுடைய பிரச்சனை முக்கியமா இருக்கா? யாரும் மக்கள் பிரச்சனைகளுக்காக பாடுபட முடியாது, குரல் கொடுக்க. உதாரணத்துக்கு தானே சொன்னேன். இந்த விஷயத்துல என்ன நம்ம குரல் கொடுத்திருக்கோம்? இல்ல குரல் கொடுத்திருக்கிறோம்னாக்கா இப்ப வந்து நாம வந்து விவாதத்துக்காக நோட்டீஸ் கொடுத்திருக்கிறோம். அது அனுமதி கொடுக்கும்போது முதல் நாள் பாராளுமன்ற கூட்டத்தொடர் சார், ஒட்டுமொத்தமா எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு அட்டென்ஷன் இன்னைக்கு எடுத்துக்க வேண்டாமா? இந்தியா முழுக்க அட்டென்ஷன் எடுத்துக்க வேண்டாமா? இந்திய மீனவர்களுக்கு, தமிழகத்தை சார்ந்த இந்திய மீனவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்த கவனத்தை ஈர்த்து அதன் மேல நடத்தி இருக்கணும்ல. நீங்க உங்களுடைய கட்சி பிரச்சனைக்கு நீங்கள் அணுகிய விதமும் மக்கள் பிரச்சனைக்கு அணுகிற விதமும் வேறு வேறா இருக்குங்கிறது தான் கேள்வி. இல்ல நீங்க ஒன்னு பார்க்கணும். இங்க வந்து எங்களுடைய பொதுச் செயலாளரும் துணை பொதுச் செயலாளரும் தெளிவாகவே தங்களுடைய அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் திமுக ஆண்ட காலத்தில் நிறைய பேர் வந்து சுட்டாங்க. இப்போ வந்து சுடப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க பெருமையாக சொன்னாங்க. ஆனாலும் கூட அந்த படகுகளை பறிமுதல் செய்யறது, அந்த மீனவர்களை கை செய்யும் போகிறதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்பொழுது புதிதாக வந்து ஒருத்தரை சுட்டிருக்கிறாங்க. இது வந்து மிக, அதாவது சர்வதேச நாடுகளில் வேறு எந்த நாடுகளும், குறிப்பாக சார்க் நாடுகளில் ஒரு நாடாக இருக்க ஒரு இந்தியாவுடைய மீனவர்களை அந்த இலங்கை சார்க் நாடுகளில் ஒரு உறுப்பினராக இருந்துக்கிட்டு சுடுறதுன்றது வந்து இதை தட்டி கேட்கலன்னு சொன்னால், ஒன்று இலங்கையினுடைய இறையாண்மையை பார்த்து இந்தியா பயப்படுகிறதா, அல்லது தமிழக மீனவர்களை இந்திய குடிமக்களாக இவர்கள் நினைக்கிறார்களா இல்ல, இந்த சந்தேகம் மக்களுக்கே வந்துருச்சு. இதெல்லாம் நீங்க வந்து இப்ப நம்ம விவாதத்துல பேசுறோம். நாடாளுமன்றத்துல உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு அழுத்தம் கொடுத்து பேசியிருக்கணும். மக்கள் மன்றம் அது உங்களை தேர்ந்தெடுத்து அங்க அனுப்பிச்சிருக்கிற இடத்துல என்ன நம்ம எதிர்வினை இருக்குங்கிற கேள்விதான் நான் கேட்கிறேன். விவாதத்தை எடுத்துக்கும் போது ஆதாரபூர்வமான தகவல்களை வைப்போம், இதற்கான தரவுகள் எல்லாம் சேகரித்து. சரி, நீங்க விவாதத்தை எந்த விதத்தில் அழுத்தம் கொடுத்தீங்கன்றத நான் கேட்டேன். நீங்க ஒரு நடுவாசல் பிரச்சனையை இன்னைக்கு வந்து மையப்படுத்தி பேசணும்
திமுக இருந்து நீங்க இப்ப தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டிருக்கு அந்த போராட்டம் என்பது. அதை கடந்து வேறு என்ன வகையான விஷயங்கள் இன்னைக்கு வந்து அங்க பேசப்பட்டு மீனவர் பிரச்சனை சம்பந்தமாக தளபதியார் அவர்கள் கொடுத்த கடிதத்தை இன்றைக்கு திருச்சி சிவா அவர்கள், வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் மருத்துவ இதில் இருப்பதால் அக்பர் அவர்களை சந்தித்து, மாண்புமிகு அக்பர் அவர்களை சந்தித்து கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று கீழடி அகழ்வாராய்ச்சி நிறுத்தப்பட்டது, அதற்கு தனிநபர் மசோதா மூலம் திருச்சி சிவா அவர்கள் தளபதியார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அதை பேசி இன்றைக்கு கீழடி ஆராய்ச்சி தொடர்வதற்கு பணமும் ஒதுக்கப்பட்டதாக கடிதங்கள் வந்திருக்கிறது. அதை தாண்டி நம்ம நீட் எக்ஸாம் அதுக்கு வந்து ஹெச்ஆர்டி மினிஸ்டர் அதே மாதிரி பிரைம் மினிஸ்டரையும் நேரில் பார்த்து எங்களுக்கு தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என்று, அங்கே நாங்கள் இருப்பது 4 பேர் என்றாலும் கூட தமிழர்களுடைய நமது தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை முன்னுக்கு நின்று நாங்கள் எடுத்துச் செல்கிறோம், முடிந்தவரை எங்கள் குரல்களை பதிய வைக்கிறோம். அதில் சிலவற்றிற்கு உடனடியான விடுவு வந்து விடுகிறது, ஆனாலும் விடமாட்டோம். நிச்சயமாக தமிழர்களுக்கான இந்த பிரச்சனை, இந்த மீனவர் பிரச்சனையும் சரி, இதற்கு மேல் ஒரு மீனவன் கூட தமிழகத்தில் சுடப்பட்டான் என்கிற செய்தி இல்லாத அளவிற்கு ஒரு தீர்வை இந்த மத்திய அரசு கண்டுபிடிக்க தர வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி வரீங்க. உங்கள்கிட்ட தான் அடுத்த கேள்வி நானும் கேட்கணும். ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இந்த பிரச்சனையை மத்திய அரசாங்கம் பார்க்கல. இன்னைக்கு பாராளுமன்ற கூட்டத்தொடர், முதல் கூட்டத்தொடர் நடக்கும்போது இந்த விஷயத்தை பற்றி உடனடியாக பேசுவதற்கான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இதை பார்க்கலையா பிஜேபி? முதல்ல நான் பிஜேபி என்ன செஞ்சதுன்றதை சொல்லிட்டு அப்புறமா ரவீந்திரன் அவருடைய சில விஷயங்களுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு நீங்கள் என்ன அனுமதிக்கணும். ஒன்று, இந்த மீனவர் பிரச்சனையை பொறுத்தவரையில் உடனடியாக இந்திய ஹை கமிஷனர் அந்த நாட்டினுடைய பிரதமரிடம் பேசியிருக்கிறார் அங்கே சென்று. அடுத்தது நம்முடைய நாட்டினுடைய துணை ஜனாதிபதி அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை சந்தித்திருக்கிறார். அதில் அவர்கள் சில அஷூரன்ஸை கொடுத்துருக்குறாங்க. அதை அன்சாரி அவர்களும், ஹமீத் அன்சாரி அவர்களும் சொல்லியிருக்கிறார். அதே போல் நேற்று அந்த அன்சாரி சந்திப்புங்கிறது தற்செயலாக அதனால பேசியிருக்காங்க. இதற்கான முயற்சி எடுத்து பார்த்தோம் நம்ம சொல்ல முடியாது. ஐ திங்க் நீங்க ஒரு உங்களுடைய நீங்க இது என்னுடைய கேள்வியா நீங்க போடுறீங்க, இருந்தாலும் உங்க மனசாட்சிப்படி கேட்டு பாருங்க. இந்த ஒரு அந்த மாதிரி சந்திப்புல கூட இதை அவசரமாக எடுத்துக்கொண்டு அதை பேசி இருப்பது இந்த பிரச்சனைக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கிறது நம்ம எடுத்துக்கணும். அப்படிதான் நீங்க பாசிட்டிவா தான் அதை எடுத்துக்கணும் நான் நினைக்கிறேன். ஆனால் அதே மாதிரி அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் உடனடியாக இது இந்த எங்களுடைய கப்பற்படையினால் சுடப்பட்டது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனடியாக அது உடனே கேள்வி வைக்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறேன். அப்படி இல்லை, நாம் அதை ஏற்றுக்கலன்னு இன்னும் நாம் எதுவுமே சொல்லலை. ஆனாலும் இது குறித்து உடனடியாக விசாரிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது தவிர அவங்க தங்களுடைய மிக கடுமையான வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஒருவேளை இது கப்பற்படையினால் நடந்திருந்தால் கண்டிப்பாக உரியவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஏனென்று சொன்னால் 2 மாதத்திற்கு முன்புதான் இதை ஒரு குரூப் இனிஷியேட்டிவா செஞ்சு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த மாதிரி சுடக்கூடாது, சுட மாட்டோம் என்ற வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க மீனவர்கள் தரப்புல இருந்து வைக்கிறது சுட்டவர்களை கைது பண்ணணும், இலங்கை ராணுவத்தை கைது செய்யணும்ன்ற டிமாண்ட் வைக்கிறாங்க. அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க உடனடியாக அவர்கள் தண்டிக்கப்படுவார், யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டு உடனடியாக தண்டிக்கப்பட சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு எங்களுடைய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மாநில தலைவர் உட்பட அவரும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த குண்டு இது பிரச்சனை என்ன, அவங்க இல்லைன்றாங்க, இவங்க இதுன்றாங்க, குண்டு யாருன்னு கண்டுபிடிங்க, அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்திய அதிகாரிகளின் துணையோடு அது செய்யப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. இன்று கூட நான் கோபால் பாகலே என்பவரிடம், அதாவது வெளியுறவுத்துறை ஸ்போக்ஸ் பர்சன், அவர் செய்தி தொடர்பாளருடன் நானே தொடர்பு கொண்டு பேசினேன். அவர் 2 நாட்களுக்குள்ளாக இதற்கான முடிவு தெரியும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது எல்லாமே பாராளுமன்றத்தில் பேசியிருப்பாங்க. நீங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இந்த அரசாங்கம் மிக விரைவாக சிறப்பான முறையில் இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனா அதை திமுக கேட்கலாமா அப்படின்னு பார்க்க, அதுதான் நான் அவர்கள் பதில் சொல்லணும்னு. கிட்டத்தட்ட 700 மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது எங்க போயிருந்தாங்க? இவங்க ஆட்சியில தானே இருந்தாங்க, கேபினட் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இல்ல சார் 1000மே சொல்லலாம், நான் குறைவா சொல்லிருக்கிறேன். ரெண்டாவது, இந்த நெடுவாசல் பிரச்சனையில 4 பேர் இருந்தாலும் விடமாட்டோம்னு இவ்வளவு தைரியமா கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் சொல்றாரு அப்படின்னா ஆச்சரியமா இருக்கு. இந்த நெடுவாசல் பிரச்சனை அது சரியா தவறான்னு போறதுக்கு முன்னால இதற்கு அனுமதி கொடுத்தது 2006 இவருடைய கட்சியை சார்ந்த
அன்றைய அமைச்சர் ஆராசா அவர்கள் 2009 அதை ட்ரில் பண்ணும்பொழுது இவங்க தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க. போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த மீனவர் பிரச்சனை சொன்னதுனால அதுக்கான ஒரு குறிப்பையும் சொல்லிட்டு 2013 பிரதமர் மோடி ஒரு விஷயம் பேசினார். அப்ப இதே போல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்ட போது மத்திய அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தனம் அப்படின்னாரு. சரிதான், அது இப்ப பொருந்துமா? அது இப்ப பொருந்தமான 3 நாள் கழிச்சு கேளுங்க. இதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லைன்னா கேளுங்க. இல்ல கார்த்திகை, உயிர் போயிருக்கு, நீங்க சொல்றது சரி. இல்ல திரு மோடி அவர்கள் சொன்னதுதான் நான் இப்ப இதுல பொருத்தி பார்க்க முடியுமாங்கிற சந்தேகத்தை எழுப்புறேன். கார்த்திகை செல்வன் வந்து as a very senior person in the industry, நீங்க பிரிண்ட் மீடியால இருந்தபோது கூட இது விஷயமாக நாமளே நிறைய பேசியிருக்கிறோம். அதனால அன்றைக்கு எடுத்த நடவடிக்கை என்ன, இப்பொழுது எடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் நடவடிக்கை என்ன, இந்த விஷயத்துல நாளை அல்லது நாளை மறுநாள் அதிகபட்சம் 2-3 நாளைக்குள்ள இது குறித்த நடவடிக்கை எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்து நீங்கள் இந்த கேள்வியை கேட்பதுதான் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சும்மா அதுதான் சொல்ல வரேன். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய அமைச்சர் உடனடியாக யார் சுட்டாங்களோ அவர்களை கைது செய்து இங்க அழைத்து வர கண்டிப்பா அதுதான் வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்றேன். நான் எனக்கு தெரிந்த வரையில நான் முடிச்சிடறேன் ஐயா, எனக்கு அது நடக்கும். நெடுவாசல்ல முழுக்க மீத்தேன் திட்டம் உட்பட கையெழுத்து போட்டுட்டு எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு அனுமதி கொடுத்துட்டு இப்ப வந்து நாங்க போராடுவோம் தமிழர்களை காப்பாற்றுவோம்னு திமுக சொல்லவே கூடாது. அவர்கள் இதுல வந்து வாய்மூடி மௌனமாக இருக்க வேண்டும். அதே போலதான் நீட் எக்ஸாம் 2012 ஐயா ஒரு நிமிஷம், நீங்க 3 விஷயம் சொன்னீங்க, நான் 3 விஷயம் சொன்னேன், அதுக்கான பதில் அவர் சொல்லிட்டோம். இன்னொரு அதையும் சேர்த்து சொல்லுங்க. இல்ல நீங்க பேசிடுங்க. இல்ல தயவு செய்து நான் மொத்தமாக நான் தலையில இல்ல நீங்க பேசலாம். அப்ப 2 பேருமே பேசுவோம். இடையில ஒரு முதல் பொதுக்கூட்டம் திரு டிடிவி தினகரன் பேசிட்டு இருக்கிறாரு. அவர் முக்கியமா இந்த பிரச்சனைகளை குறித்து தான் பேசுறாரு. திமுக குறித்தும் திரு ஓ பன்னீர்செல்வம் குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிறார். அதையும் பார்த்தலாம், அதையும் சேர்த்து விவாதிக்கலாம். திரு டிடிவி தினகரன் தன்னுடைய முதல் பொதுக்கூட்டம் அவர் இந்த பொறுப்புக்கு வந்த பிறகு அதுல என்ன பேசுறாருன்னு இப்ப பார்க்கலாம். இங்கே என்னை அம்மா அவர்கள் முதலாக பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட செய்த பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த நமது தேனி மாவட்ட கழக செயலாளரும் அம்மா அவர்களின் ஆண்டிப்பட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமாகிய நமது அருமை சகோதரர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை இங்கே நான் பார்த்த பொழுது அம்மாவின் உண்மை விசுவாசி இங்கே அமர்ந்திருக்கிறார். இவர் மாவட்ட கழக செயலாளராக அம்மா அவர்களுக்காக தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியையே அன்றைக்கு ராஜினாமா செய்து அம்மா அவர்களுக்காக அவரது பிரதிநிதியாக அங்கே செயல்பட்டு 2002 அம்மா அவர்களை முதல்வராக்குவதற்காக பாடுபட்டவர். ஆனால் ஒருமுறை கூட அவர் அமைச்சராக இருந்ததில்லை. ஆனால் அம்மா அவர்களால் 3 முறை முதல்வராக்கப்பட்ட திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கு நமது இயக்கத்தை எப்படியாவது அழைத்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றார். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எல்லோரும் கூறினார்கள், திரு பன்னீர்செல்வம் அவர்களை எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற உறுப்பினராக்கியது, அம்மா அவர்களிடம் அவரது அறிமுகம் எப்படி கிடைத்தது என்பதையெல்லாம் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மறந்துவிட்டார்கள் என்பதை கூறினார்கள். உண்மையிலேயே 99 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது நான் அங்கே வேட்பாளராக அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்டு சென்ற பொழுது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பெரியகுளம் நகர செயலராக இருந்தவர், நகர்மன்ற தலைவராக இருந்தவர். அப்பொழுது மாவட்ட பேரவை செயலராக இருந்தவர் அருமை சகோதரர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள். அவரை அம்மா அவர்கள் 2001 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அம்மா அவர்கள் என்னிடம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள பிரச்சனைகளை, உள்கட்சி விவகாரங்களை தீர்த்து வைத்து நல்ல நிர்வாகிகளை பரிந்துரைக்குமாறு என்னை பணித்து அன்றைக்கு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய வைத்தார்கள். திரு டிடிவி தினகரனுடைய அந்த முதல் பேச்சுன்னு இல்ல, அவர் பொறுப்பெடுத்த பிறகு கட்சியை சீரமைப்பதற்கான ஒரு பொதுக்கூட்டங்களை தொடங்கியிருக்கிறார். அந்த வகையில முதல் கூட்டம். நீங்க திரு நாராயணனுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பேச வேண்டிய பதில் இருக்கிறது. திரு டிடிவி தினகரனுடைய பேச்சிலையும் மீண்டும் அவர் அழுத்தி சொல்றது, திரு ஓ பன்னீர்செல்வம்
வேறு சிலர்களோடு சேர்ந்து திமுகவோடும் சேர்ந்து இந்த ஆட்சியை கலைப்பதற்கு முயற்சிக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அது முன்வைக்கிறார். அவங்க வந்து என்னன்னா தேவையில்லாம ஓ பன்னீர்செல்வம் அவர்களை டீக்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாம திமுகவை அதுல உள்ள தூக்கி போடுறாங்க. இப்ப நான் அப்படி கேட்கறேன், ஒரு உதாரணத்துக்கு கேட்கறேன். இப்ப இவங்க சொல்றதுக்கான ஏதாவது ஒரு அடித்தளம் இருக்கணும். இப்போ நாங்க சட்டமன்றத்தில் வந்து குரல் எழுப்புறோம், மக்கள் வந்து ரகசிய முறை வாக்கெடுப்பு கேட்கறாங்கன்னு நாங்க பிரச்சனை பண்ணும்போது நாங்க தான் நின்று குரல் கொடுத்தோமே தவிர ஓ பன்னீர்செல்வம் 11 பேர் என்ன செஞ்சாங்க? ஒருவேளை இவங்க சொல்றபடி எங்களுக்கும் அவங்களுக்கும் அண்டர்லிங்கிங் இருந்திருந்தா முதல்ல அவங்க தான் எந்திரிக்கணும். இப்ப நாங்க வந்து கண்டிப்பா என்ன பண்ணிருப்போம், நீங்க சண்டை போடுங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்க எந்திரிப்போம், இதுதான் நார்மலா நடந்திருக்கணும். இல்லை ஒருவேளை நாங்க முதல்ல சண்டை போடுறோம், நீங்க எங்களுக்கு இருந்திருக்கணும், இதுதானே இருந்திருக்கணும். அவங்க வந்து அதிமுக காரங்களோட அமைதியா இருந்தாங்க. இந்த இபிஎஸ்க்கு பின்னாடி இருந்தவங்களோட ஓபிஎஸ் அவங்க அமைதியா இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இது வந்து தேவையில்லாம திமுகவையும் சேர்த்து, அதாவது அவங்களுக்கு இப்ப என்னன்னா என்ன நடந்தாலும் அதுல திமுகவை கொண்டு போய் சேர்க்கணும். இப்ப இந்த வழக்கு நடந்ததே உண்மையா சொல்ல போனா சுப்பிரமணிய சாமி போட்ட வழக்கு. அதுல ஒரு விஷயம் நான் ரொம்ப தெளிவா பதிவு செய்ய விரும்புறேன். ஒரே ஒரு விஷயம், எல்லாருமே வந்து எல்லாரையும் பாராட்டுறோம், ஆச்சாரியாவை பாராட்டுறோம், மைக்கேல் டி குன்காவை பாராட்டுறோம், எல்லாரையும் பாராட்டுறோம். ஆனா ஒரே ஒரு நல்ல மனுஷனை விட்டுட்டோம். நம்ம அவன் தமிழன் நல்லம்ம நாயுடு அப்படிங்கிற அந்த விசாரணை அதிகாரி மட்டும் அன்றைக்கு எழுத வேண்டிய உண்மைகளை எழுத மாறி இருப்பாரே, ஆனால் இன்றைக்கு மைக்கேல் டி குன்ஹா அல்ல, அவருக்கு பெரியவர் வந்திருந்தாலும் தீர்ப்பு வழங்க முடியாது. ஏனென்றால் எஃப்ஐஆரில் எந்த வசனமோ அதுதான். ஆக நான் சொல்லுவது என்னவென்றால், இது நடந்ததற்கான ஆதாரங்களை அந்த நல்ல மனிதன் எடுத்து வைத்தார், அதற்கு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. இன்றைக்கும் அது அரசியல் என்று சொல்கிறார்கள். அதை போலத்தான் இது தேவையில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது அண்ணனுக்கு சொல்லிவிட்டேன். அண்ணன் நாராயணன் அவர்கள் சொன்னதற்கு வருகிறேன். 2006 அல்ல, உண்மையாக சொல்ல போனால் 85களிலேயே இது ஆரம்பித்து விட்டது. 2006 கிடையாது, 85களிலே. இன்றைக்கு கூட நேற்றைய ஹிந்து பேப்பரில் கூட ஒரு ஆசிரியர் ரிட்டையர்ட் ஆனவர், அவர் எழுதியிருக்கிறார், நான் ஸ்கூல்ல படிக்கும் போது அன்னைக்கு எம்ஜிஆர் ஆட்சியிலேயே இந்த ஓஎன்ஜிசி இந்த இதுகள்லாம் வந்து போர் போடு பெரிய ஆபரேஷன்ஸ் வந்து 80களில தொடங்கிச்சு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், நாங்க 2006ல கொடுத்தது ஒருவேளை தவறு இருக்கலாம், என்ன நடந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா 2014ல 2015ல இவங்க போட்டு கொடுத்துட்டு இவங்க உட்கார்ந்து வாக்குவாதம் பண்ணுவாங்களாம். 2006ல நடந்ததுக்கு நாங்க பேசக்கூடாது அப்படின்னா, நான் சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சி ஊழலை பத்தி பேசுறதுக்கு தகுதி கிடையாதுன்னு நான் சொல்றேன். ஏன் சொல்றேன், தேசிய தலைவர் என்று சொல்லப்படுகிற பங்காரு லட்சுமணன் தான் உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய தலைவர் ஊழலுக்காக குற்றம் சாட்டப்பட்டார். அவங்க எல்லாத்தையுமே சொன்னாங்க, தேசிய தலைவர் தேசிய தலைவராக இருந்து 1 லட்சம் ரூபாய் வந்து ஊழல் செய்து அந்த ஊழலுக்காக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு 4 ஆண்டு காலம் சிறையிலே இருந்து சிறையிலே வராமல் ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் இறந்தார் என்றால் அது பங்காரு லட்சுமணன், அது பாரதிய ஜனதா கட்சி. அது மட்டுமல்ல, நடந்து கொண்டிருக்கிற அத்தனை மாநிலங்களிலும் என்னால் சொல்ல முடியும். குஜராத்திலே சுரேஷ் ராய் அந்த மீன் குளங்களை இது விட்டதிலே, ஏலம் விட்டதிலே 114 கோடி ரூபாய் ஊழலிலே தண்டிக்கப்பட்டிருக்கிறார். கேஷ் ஃபார் கொரி, பாராளுமன்றத்திலே கேள்வி கேட்பதற்காக 3 ராஜ்யசபா எம்பிக்களுக்கு காசு கொடுக்கப்பட்டு அதிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறார்கள். பக்கத்திலே இருக்கிற கர்நாடகாவிலே நமது எடியூரப்பா அவர்கள் கவர்மெண்ட் எதனாலே போனது, ஊழலால் போனது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு 2000 ரூபாய்க்கு உலகம் முழுவதும் தமிழர்களும் இந்தியர்களும் இயங்கி கடந்த வேளையில் 850 கோடி ரூபாய் ரெட்டி சகோதரர்கள் செலவழித்து கல்யாணம் எடுத்தார்களே, அந்த ரெட்டிக்கு ஆதரவாக இருந்தது சுஷ்மா ஸ்வராஜ். இவர்கள் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர்கள். ஆக இவர்களுடைய ஆட்சி நடந்த அத்தனை மாநிலத்திலும் தேசிய தலைவர் உட்பட ஊழல் குற்றச்சாட்டிலே தீர்மானிக்கப்பட்டு இவர்கள் உறுதி செய்யப்பட்ட காரணத்தினால் நான் சொல்லுகிறேன், இந்த நாட்டில் ஊழலை பற்றி பேசுவதற்கு முதல் தகுதி இழந்த தேசிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் பதிவு செய்கிறேன். பேசலாமா? கொஞ்சம் விறுவிறுப்பா போட்டோம். அதாவது ரெட்டி சகோதரர்கள் சொன்னாங்க, ரெட்டி சகோதரர்கள் மீது குற்றச்சாட்டு வந்தவுடனே அவங்கள கட்சியிலிருந்து வெளியே அனுப்பிச்சிட்டோம், தனி கட்சி துவங்கினாங்க. ஆராசாவை கனிமொழிய திமுக கட்சியிலிருந்து வெளியேற்றினாங்களா? அவ்வளவுதாங்க. ரெட்டி பிரதர்ஸ் குற்றம் தான் சாட்டப்பட்டாங்க. பங்காரு லட்சுமணன் மீது குற்றச்சாட்டு கட்சி விட்டு வெளியே போனாரு. கடைசி வரைக்கும் அந்த டேம் முடியல. ரவீந்திரன் ஐயா 7வது தலைவர். நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல, நீங்க பேசணும், நீங்க பேசுங்க. இல்ல நான் சொன்னதுக்கு நீங்க பதில் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க சொன்ன அத்தனை குற்றச்சாட்டுகள் நான் பதில் சொல்றேன். எடியூரப்பா அவர்கள் உட்பட அனைத்து வழக்குகள் இருந்தும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் எடியூரப்பா. தயவு செஞ்சு ஞாபகத்தில் வச்சுங்க. ரெட்டி பிரதர்ஸ் நான் தெளிவா சொல்றேன், ரெட்டி பிரதர்ஸ் மேல வந்தது கட்சி விட்டு நீக்கணும்.
ஏன் நீங்க ஆராசாவை நீக்காத வச்சிருக்கீங்க இன்னும்? இல்ல ஆராசாவை நீக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்புறம் இவன் என்னங்க எங்களுக்கு இது? தெரியும். ஏங்க, ஏங்க, நான் என்ன சொல்ல வரேன்? அப்ப ஆராசா மேல குற்றம். அப்ப நீங்க ஆராசா மேல நான் பேசலாம். இன்னைக்கு ரெண்டு பிரதேச பத்தி நீங்க எப்படி பேசலாம்? CBI நீதிமன்றம். தவறான விஷயம். அப்படி பேசக்கூடாது. அதுதான் சொல்ல வரேன். நான் சொல்றேன். இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். ரெண்டு பேரும் உங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிட்டீங்க. மாற்று இல்ல அதுக்கான மறுப்புகளை வச்சிட்டீங்க. நான் அடுத்து இந்த இல்ல திரு ரவீந்திரன் வேற இல்ல நம்ம முக்கியமா தமிழ்நாடு அரசியல பேசிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல இது அதுக்கான சொல்லிட்டீங்க. இல்ல நீட்டு பேசலாம். அதுக்கு முன்னாடி இல்ல முக்கியமா இந்த விஷயத்துக்குள்ள நான் வந்தேன். திரு தினகரன் அவர்கள் வச்ச குற்றச்சாட்டுல இருந்து வந்தது. நீங்க திரும்ப அதுக்குள்ள வேற இடத்துக்கு போயிட்டீங்க. நான் தினகரன் இப்ப வந்து அவரு ரவீந்திரன் என்ன சொல்றாரு, எல்லாத்துக்கும் உங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு உங்களுடைய உட்கட்சி அரசியலுக்கு திமுகவை இழுப்பீங்களா அப்படிங்கிற கேள்விதான் அவர் முன்வைக்கிறார். அதாவது நான் ஒரு ரவீந்திரன் சார்கிட்ட கேட்கிறேன், சட்டமன்றத்திலேயே ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆட்சி தொடர்ந்து 4 ஆண்டுகள் 4.5 ஆண்டுகள் நடப்பதற்கு நாங்கள் துணை இருக்கிறோம் என்று சொன்னது திமுகவினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய துரைமுருகனா இல்லையா? ஏன்னா இவங்க கவர்மெண்ட் மாதிரி நாங்கள் 95 பேர் வச்சுக்கிட்டு காங்கிரஸினுடைய எம்எல்ஏக்களுடைய தயவுல மைனாரிட்டி அரசு நடத்தல. நாங்க 133 பேர் இருக்கிறோம். அப்போ அந்த மெஜாரிட்டியா நாங்க இருக்கும் பொழுது அவர் வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அப்ப அதுல வந்து எங்க அப்பன் குதிர்க்குள்ள இல்லைன்றதான் அர்த்தம். இல்ல அப்ப திமுக அதுல தொடர்பு இல்லையா? நீங்க அப்ப நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறா எப்படி அது? ஆக இன்னைக்கு அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல கடந்த ஆட்சியில் அம்மா அவர்கள் வந்து ஒவ்வொரு இடைத்தேர்தலும் வெற்றி பெற்றுட்டு வந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, வந்து 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாறுன்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஊடக பலத்தை பயன்படுத்தி ஆட்சி மாறுது சொல்லி இதை பண்ணாங்க. இந்த பிரச்சனை தொடக்கம் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர் மீதான உங்களுக்கு நம்பிக்கை இழப்பு எப்போல இருந்து தொடங்குச்சு? அவர் பிரதமரை பாக்குறாரு, தனியா பேசுறாரு, துணை சபாநாயகரை கூட்டு போல, இப்படி பல்வேறு விஷயங்களை வச்சு உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. இந்த இடத்துல திமுக எங்க வந்துச்சு? ஜல்லிக்கட்டு நல்லா கேளுங்க. எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் இருக்கிற சின்னம்மா அவர்கள் தெளிவா ஆனந்த விகடன் பேட்டியில தெளிவா சொல்லிக்கிறாங்க. அமைச்சர்லாம் வந்து சொன்னாங்க, அம்மா இருக்கும்பொழுது எதிர்கட்சி, ஏன்னா அம்மா பாரதிய ஜனதா கட்சி எந்த பிரச்சனையும் செய்யல. இதுல இல்ல அவங்க தான் சட்டமன்றத்திலே கிடையாது பாவம். அதுதான் இல்ல சட்டமன்றத்தில் இல்லைங்க. நீங்க ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அரசியல்ல இவ்வளவு நாட்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த கட்சி தலைவர்களும் சொல்லிட்டு இருந்தது, ஸ்போக்ஸ் பர்சன்லாம் சொன்னது, பாரதிய ஜனதா கட்சி இதுல வந்து இந்த பிரிவினையை பயன்படுத்த பாக்குது, இங்க அரசியல் செய்ய பாக்குதுன்னா சொல்லிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்தமா இப்ப நீங்க அங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்களா? திமுக தான் ஒட்டுமொத்த காரணம் ஆயிடுச்சா? சொல்ற கான்ட்ரடிக்ஷன் வரணுமா? ஒரு நாள் ஒரு விதமா பேசினா எப்படிங்க? கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. எங்க பொதுச்செயலாளர் யார் காட்டல? நாடாளுமன்ற உறுப்பினர் இதே அவையில பேசினார், வெளிப்படையா குற்றம் சாட்டினார். வைகை செல்வன் கோவை செல்வராஜ் முந்தா நாள் பேசினார். இல்ல நீங்க செய்தி தொடர்பாளர்கள், நான் என்ன சொல்றேன்னா அதிமுக மாதிரி ஒரு கட்சியில செய்தி தொடர்பாளர்கள் அவங்க இஷ்டப்படி பேச முடியுமா? எந்த கட்சியிலுமே பேச முடியாது. இது நீங்க தொடர்ந்து முக்கியமான இடம் இந்த தமிழ்நாடு அரசியல். ஆனா என்னன்னா, அன்றைக்கு நள்ளிரவு 1 மணிக்கு சசிகலாமா அந்த நிருபர்களை சந்திச்சப்ப கூட இதற்கு பின்புலத்தில் திமுக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்களே தவிர, அவங்க வந்து என்றைக்குமே பாஜகவை நோக்கி கேள்வி எழுப்பினவர்கள் இல்ல. ஆளுநர் காலதாமதம் செய்வது ஏன் கேள்வி எழுப்பப்பட்ட போது நேரடியா பதில் சொல்லல. அது ஏன் இப்ப பேசணும், காத்திருக்கலாம். நாங்க நிறைய இடத்துல இண்டிகேஷன்ஸ் வந்துட்டு இருந்தது, வெளிப்படையா வரல. அந்த வெளிப்படையான குற்றச்சாட்டை வைக்காததும் ஒரு வித அரசியலா இருக்குதாங்கிறதா இங்க விவாதத்துல. அதான் சொல்றேன். அது அப்படி அவர் பேசலையே தவிர அவரை சார்ந்த அத்தனை பேரும் அந்த கட்சியில இரண்டாவது கட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் பேசுவதை அவர் அனுமதிச்சாரா? அவர் அனுமதி பெறாம பேசல. நிச்சயமா அதுதான் நீங்க நடக்கிற அரசியல். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இந்த ஆட்டத்தை அவங்க திரும்ப திமுக அதிமுகக்கான ஆட்டமா தான் மாத்துறாங்க. இதுல இன்னொரு பிளேயரை கொண்டு வர்றதுல அவங்களுக்கு விருப்பம் இல்ல. அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கு வந்து தினகரன் பேசி இருக்கக்கூடிய இந்த பேச்சு. இப்படிதான் நாம இதை புரிஞ்சுக்கணுமே தவிர, யாருமே தலைமை பொறுப்புல இருக்கிற யாருமே இத பாஜகவை நோக்கி இவங்க கையை நீட்டலங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, மற்றவர்கள் எல்லாம் பேசினார்கள், தலைமையில் இருக்கிறவர்கள் பேசவில்லை. இதற்கு காரணம் என்ன என்பது மக்களுக்கு தெரியும். மற்றவர்களை எல்லாம் பேச விட்டு தலைமை மற்றும் பேசவில்லை என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? தலைமைக்கு இருக்கிற பயம். என்ன பயம்? தலைமைக்கு மத்திய அரசிடம் இருக்கிற பயம். அத்தனை ஃபைல்களும் கையில இருக்கு சார். சிபிஐ அமைச்சர்கள் கையில ஃபைல் அங்க நேர மாட்டி இருக்கு சார். இதை எப்படி நேரடியா பேசுவோம்? ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு நிமிஷம். இன்னொன்னு, திமுக இதுல தூண்டுச்சு. இது வந்து அவர் தான் சொன்னாரு 4.5 வருஷம்.
நான் ஒண்ணே ஒன்று, அண்ணன் வந்து மூத்த அரசியல்வாதி, அவர்கிட்ட கேட்குறேன், இதே சட்டமன்றம் கூடி முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பொறுப்பேற்றவுடன் எதிர்க்கட்சி தலைவராக தளபதியார் பேசுகிற போது சொல்லுகிறார், நாங்கள் எதிரி கட்சியாக செயல்பட மாட்டோம், ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம், உங்களுக்கு எங்களுடைய முழு ஆதரவு உண்டு. இந்த வார்த்தையை தளபதியார் அம்மையார் ஜெயலலிதாவை பார்த்து சொல்லுகிற போது அது இன்டர்பிரட் பண்ணப்படல. ஆனால் அதே வார்த்தையை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருந்த அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பார்த்து சொல்லுகிற போது மிஸ்இன்டர்பிரட் பண்ணப்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் பார்வையில் கோளாறு இருக்கிறதே தவிர எங்களுடைய எடுப்பில், எங்களுடைய கடமையில், எங்களுடைய பார்வையில் எங்களுக்கு மாற்றம் இல்லை. இல்ல அதுதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் ரொம்ப சுருக்கமா நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. நாங்க மைனாரிட்டியில இல்ல, திமுக மாதிரி மைனாரிட்டியில, எங்களுக்கு மெஜாரிட்டி எங்க பலத்தை வச்சே நாங்க ஆட்சி செய்யக்கூடிய 133 எம்எல்ஏக்களை பெற்று இருக்கும் பொழுது இதை பன்னீர்செல்வம் அவர்கள் மறுத்திருக்க வேண்டும். ஆனால் அவர் மறுக்காத போதே எங்களுக்கு ஒரு ஐயம் வந்தது. அதே மாதிரி வந்து சிரிப்பை பத்தி கூட அவர் வந்து ரொம்ப கமெண்ட்லாம் பண்ணாரு. ஆக எங்களை பொறுத்தவரை அவர்கள் இருந்த போதுதான் அவர் பல விஷயத்தை குறிப்பிட்டார். திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு, திரு துரைமுருகன் அவர் கமெண்ட் பண்ணும்போது ரெண்டு பேரும் ரொம்ப இலகுவா பேசிப்பாங்க. அவங்க முதலமைச்சர், இவர் வந்து எதிர்கட்சியா இருக்கிறாரு, துரைமுருகன் அவங்களும் நல்லா பேசியிருக்கிறாங்க, இதெல்லாம் நடந்திருக்கிறது. இவர் ஸ்டாலின் அவர்களே கூட கடைசியா அவங்க கூட இருந்த அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்கள்ல ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழல் இருந்ததெல்லாம் பார்த்தோம். அப்ப வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? ஜெயலலிதா அவர்களும் எதிர்க்கட்சி தலைவரா ஸ்டாலின் அவர்களும் இருந்த போது அவர்களுக்குள்ள ஒரு நல்ல இணக்கமான இருந்துச்சுல்ல. ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் வந்து ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கம். அவங்கள நீங்க சந்தேகப்பட முடியும். அவங்க வந்து அப்ப அதிமுகவோட சூழ்நிலையா இருக்காங்கன்னு சொன்னீங்களா? எந்த நேரத்துல எந்த சூழ்நிலையில் சொன்னாங்கன்னு தான் நீங்க பார்க்கணும். அதை விட்டுட்டு வந்து அம்மா இருக்கும்போது சொன்னாங்களேன்றதுக்கு வச்சு எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. இப்ப என்ன நிலவரம், அந்த நிலவரத்தை வச்சுட்டு தான் சொல்றாங்க சின்னம்மா. இது மாதிரி வந்து அவருடைய நடவடிக்கைகள் வந்து அதே கருத்தை தான் திரு டிடிவி தலைவர் பேசுறாரு. வெளியில இருந்துகிட்டு என்ன பண்றாங்க வந்து இவங்க அறிக்கை விடுறாங்க, நாங்க பின்புலமா இருப்போம்ட்டு. ஆக இவர்களே வந்து எங்க அப்பன் குதிர்குள்ள இல்லைன்னு சொல்ல மாதிரி இவர்கள் வந்து திமுக உள்நோக்கம் தெரியுமா? ஒரு 5-6 பேரை இழுத்துட்டாக்கா நாம வந்து இந்த ஆட்சியை கவித்துள்ளா திமுக உள்நோக்கம். அதுக்கு மெஜாரிட்டி எடுக்கும்போதே கேட்கலாம்ல. அதுக்கு பன்னீர்செல்வம் அப்படின்னா அவங்க வந்து பெரும்பான்மை நீங்க நிரூபிக்கிற நேரத்துல அந்த முயற்சி அவங்க எடுத்திருக்கலாமே. புறவாசல் வழியா நாங்க ஆட்சிக்கு என்ன பண்ண முடிஞ்சது? மொத்தமே 98 இல்ல அதுல பேச ரொம்ப ரொம்ப பேசி முடிச்ச ஒரு விஷயம். இவங்க தினகரன், திரு தினகரன், திருமதி சசிகலா அந்த அணியில் இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு பெருகக்கூடிய ஆதரவை பார்த்து வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்ற மாதிரி இவங்களுக்கு திமுக ஸ்டாலின் அடிக்கடி பயன்படுத்துற அந்த அதுதான் நான் சொல்றேன். நான் இது எப்படின்னா சட்டமன்றத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு, அதாவது எப்படின்னா பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. பெருந்தகை அண்ணா முதலமைச்சராக இருக்கிற போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காங்கிரசுடைய அவங்க பேசும்போது நீங்க சாவ போற அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் பேசியிருக்காங்க. திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது எதிர்க்கட்சியில் இருந்த ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து திராவிட நாடை பற்றி பேசிய வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எப்படின்னா திரு துரைமுருகன் அவர்கள் நீங்க இப்ப வந்து வலுக்கட்டாயமா திமுக விமர்சிக்கிறதுக்காக பல பிரச்சனைகள் நேற்று கூட விவாதங்கள் வேண்டாம். நான் சொல்லிடுறேன், நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் கூட உண்ணாவிரதத்தில் கூட மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் நமக்கு எதிரி திமுக தான், திமுகவினுடைய ஆட்சி வரக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மா அவர்கள் பாடுபட்டார்கள். எனவே இந்த இயக்கத்தை நாம் கட்டுக்கோப்பாக இருந்து ஒற்றுமையாக இருந்து இரட்டையிலையை கைப்பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகத்தான் நாம் பணிபுரிய வேண்டும் என்று தான் சொல்லியிருக்காங்க. அதனால இவர் வந்து தினகரன் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு நாங்கள் முழுமையா மறுத்து தெரிவிக்கிறோம். இப்ப டிடிவி அவர்களோ அல்லது இவங்க சசிகலா இவங்க ரெண்டு பேருமே திமுக தான் எங்களுடைய எதிரின்னு சொல்றதுக்கான அது ஒரு அரசியலாக அதுதான் அடுத்த கட்டமா எடுத்து போறதுக்கான ஒரு அரசியலா பாக்குறாங்க. அதுதான் அடுத்த கட்டத்துக்கான அரசியல். ஏன்னா அதுதான் ரொம்ப பெர்ஃபெக்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. தமிழ்நாட்டில் சக்சஸ்ஃபுல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியும் அதுதான். என்னன்னா நீங்க நல்லா கவனிக்கணும். இப்ப நீங்க வந்து இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு பெரும்பான்மையில ஜெயிச்ச பிறகுதான் இவங்க பாஜகவை பத்தி பேசுறாங்க. ஆனா அன்னைக்கு வந்து நீங்க வந்து ஓபிஎஸ்க்கு பின்னாடி ஓபிஎஸ் ஐயாக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு சொன்னா ஒரு பெரிய அளவுல எம்எல்ஏக்களோட நகர் வந்திருக்கும். ஏன்னா மத்திய அரசோட ஆதரவு இருக்குன்ட்டு. ஆனால் இவங்க திரும்ப இந்த கிரவுண்டை எப்படி சரி பண்றாங்கன்னா திமுக அதிமுகவை பிளேம் பண்ணும், அதிமுக திமுக பிளேம் பண்ணும். வேற எந்த பிளேயரும் இங்க வரவிட மாட்டாங்க. எல்லா கிரைசிஸான டைம்லயும் இப்படிதான் பண்றாங்க.
இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் இதுலயும் பண்ணாங்க. அதை தான் இன்னைக்கு தினகரன் ஐயாவும் முன்னெடுக்கிறாரு. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் திமுக அதிமுகவோட ரொம்ப சக்சஸ்ஃபுல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இதை விட்டு வெளியே அவங்க வரமாட்டாங்கன்னு நான் நம்புறேன். உங்களுடைய இறுதியான கருத்து நம்ம இல்ல ஸ்ட்ராட்டஜிலாம் யார் போட்டாலும் போடாட்டாலும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்துல மிக மோசமான அரசியல் நிகழ்வுகள் கிட்டத்தட்ட 2 மாதங்களாக நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு மாற்றம் தேவை என்பதை மக்கள் உணர்வார்கள். ஆர்கே நகர்ல அது பிரதிபலிக்கும் நீங்க நம்புறீங்க? அந்த மாற்றத்தை பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆர்கே நகர்லயேவா? பாப்பா, எங்களுடைய கட்சியினுடைய குழு தேர்தல் பணிக்குழு கூடணும், எங்களுக்கு அகில இந்திய கட்சி அங்கிருந்து அப்ரூவல் வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் நிறைய பேச வேண்டியிருக்கிறது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலை குறித்தும் அடுத்தடுத்த நாட்களையும் பேசலாம். மீண்டும் ஒரு நேற்றில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு